ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம சரவணனை வெறுப்பேற்றி பார்க்குதாம்மா தங்கமயில். ஏன் இவங்க எல்லாம் காமிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரூமுக்கு போனது இது ஒரு அலப்பறை பண்ணுது. அதாவது ரொமான்டிக்காக இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. என்னம்மாம்மா உங்களுக்கு பழைய காதல் ஞாபகம் வந்துட்டான் சொல்ல, அதை பற்றி பேசாதன்னு சொன்னால் கேட்க மாட்டியாம்மா, திரும்ப திரும்ப பேசுகிற நீன்னு ஹை பிபி ஆகுறாரு. சரி நார்மலாக அவங்க இப்போ ஏன் காஞ்சோரிய ரேஞ்சுக்கு இப்படி வரீங்க, ராரான்னு வராதிங்க, என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து ரொமான்டிக் பாட்டை போட்டு விட்டு ரொமான்ஸ் பண்ண முடியலடா சாமி, இதெல்லாம் பார்க்க முடியல, பார்க்க சகிக்கலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, இவங்க காலமான காலத்தில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம பாண்டியன் குடும்பத்தை காமிக்கிறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து பாண்டியனா கொக்கா கவுக்கான்னு பாட்டை போட்டுவிட்டு பாண்டியன் வந்துட்டு இருக்காரு. புல்லட்டி பாண்டி வந்துட்டாரா சாமி, இவர்கிட்ட நம்மளால முடியாதுரா சாமின்னு சொல்லிட்டு ஓரம்போன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றாரு. உட்காந்த கையோட அரசியை கணக்கு பார்க்க சொல்ல, கணக்கு பார்த்தோன்னே ஐயோ போச்சே மாட்ட போகிறோமேன்னு பதறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசி ரொம்ப நேரமாக போட்டு குழம்புன்னு குழம்புது. என்னடி இவ்வளோ குழம்புன்னு குழம்புற, இவ்வளோ நேரம் எதுக்கடி கணக்கு பார்க்குறேன், கோமதி அம்மா பிடிச்சி கடிச்சு வச்சிருமாட்டுக்கு அந்த அளவுக்கு திட்டதுக்கப்புறமா ஏமா கணக்கில் 1000 ரூபா குறையுது, உனக்கு என்னமா அதை பற்றி தெரிய போகுதுன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ஐயோ உண்மையை போட்டு உடச்சிட்டாலே 1000 ரூபாயை பற்றி இப்போ கேட்குறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருத்துன்னு முழிக்கிறாங்க. திருவிழாவில் காணாம போன ஆடு மாதிரியே முழிக்கிறானுங்களே, இவங்களே இது கை வச்சிருப்பானோன்னு பாண்டியருக்கே டவுட் வந்துருச்சு. அந்த அளவுக்கு நீங்கள் முழிக்கிறீங்கப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, எங்கப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு நீங்களே காட்டி கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இதை எப்படா கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம பாண்டியன். 1000 ரூபாய்க்கு இவ்வளோ சாக்கக்கோரை 1000 ரூபாய்க்கு ஹார்ட் அட்டாக் வந்துட மாட்டுக்கு, இதில் 10,000 பற்றி தெரிஞ்சதுன்னா பரலோகம் போய் சேர்ந்துருவாராட்டையே. ஐயோ போச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன நினைக்க போதோ என்ன நடக்க போதோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.